ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயினிஷான நண்பர்களே. இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் அதிரடியாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம் பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத இன்ட்ரோவில் ஷேர் பண்ணுறேன், வாங்க பார்க்கலாம். நாளை நாள் தேதி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பிப்ரவரியுடைய 20ஆம் நாள். அதே போல் தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய 8ஆம் நாள். கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளிக்கிழமை. ஸோ நாளை நாள் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது, மிகவும் எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை. அப்படி என்ன எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசி மாதத்துடைய சுபமுகூர்த்த நாளாக வருது. அதோடு நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மாசியுடைய வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை சுக்கிர பகவானுக்கு உகந்த நாளாக கருதப்படுது. அதுவும் மாசியில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை ரொம்பவே முக்கியமான நாளாக கருதப்படுது. இந்த நாளில் தெய்வங்களுடைய அனுக்கிரகங்கள் பெறுவதற்கு சில பரிகாரங்கள் நாம் செய்ய வேண்டும். சூட்சபமாக வீடுகளில் சில பரிகாரங்கள் செய்யும்போது அதனால் நம்ம வாழ்க்கையில் விதியானது மாறும். ஸோ அந்த வகையில் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் சொல்லக்கூடிய பரிகாரத்தை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். பரிகாரத்தை தெரிஞ்சு பரிகாரத்தை பண்ணி பயனும் அடைய முடியும். இது மாசி வெள்ளியுடைய வழிபாடு. இந்த வழிபாடு செய்யும்போது நீங்கள் நிச்சயமாக மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்ச நபராக மாறிடுவீங்க. மகாலட்சுமிக்கு பிடிச்ச நபராக மாறிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மகாலட்சுமி அருளால் உங்களுக்கு நிறைய பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பணம் சேர ஆரம்பிக்கும். ஸோ மகாலட்சுமி வழிபாடு எப்படி செய்யணும், என்ன மாதிரி செய்யணும் அப்படிங்கிறத வாங்க இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக டீட்டெயில்டாக பார்க்கலாம். திரும்பவும் சொல்கிறேன், இது மாசி வெள்ளியுடைய ஒரு மாசான வழிபாடு, வாங்க பார்க்கலாம். தை வெள்ளிக்கிழமை, மாசி வெள்ளிக்கிழமை, ஆடி வெள்ளிக்கிழமை, இப்படி இந்த மாதத்தில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை வாரந்தோறும் ரொம்ப சிறப்பு. ஸோ இந்த வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு செய்கிறது ரொம்ப சிறப்பு. பணப்பிரச்சனை தீர்ந்த பாடாக இல்லை அப்படிங்கிறவங்க மனம் தளர விடாமல் மகாலட்சுமியை இந்த மாசி வெள்ளிக்கிழமையில் வழிபாடு செய்யணும். வழிபாட்டினை செய்து கொண்டே இருக்கணும். அந்த வகையில் நாளைய சிறப்பான வெள்ளிக்கிழமை, நாளை தினம் மகாலட்சுமிக்கு முன்பாக எந்த பொருளை வைத்து வழிபாடு செய்தால் பணக்காசு வரும் என்பதை பற்றிய ஆன்மீக சார்ந்த விஷயத்தை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். அதை இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ள போகிறீங்க நீங்கள். ஸோ நாளை தினம் வெள்ளிக்கிழமை சுபமுகூர்த்த நட்சத்திரத்தோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான நாள். நாளை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மகாலட்சுமி வழிபாடு, அதனால் செய்ய தவற விடக்கூடாது. நாளை தினம் மகாலட்சுமி தாயாரை வீட்டில் இருந்தபடியே வழிபாடு செய்வது அல்லது கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்வது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அதுவும் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. ஸோ வெள்ளிக்கிழமையில் மகாலட்சுமி வழிபாடு இப்படி ஒரு முறை செய்யுங்க. நாளை மாலை வழக்கம் போல் பூஜையில் விளக்கு ஏற்றி வைங்க. மகாலட்சுமிக்கு மல்லிகைப்பூ அல்லது தாமரைப்பூ, இது ரெண்டில் ஏதாவது ஒரு பூ சூட்டி உங்களால் முடிந்த நெய்வேத்தியம் வைங்க. அழகாக ஆரஞ்சு நிறத்தில் இருக்கக்கூடிய லட்டை கடையில் இருந்து 1 கிலோ லட்டு வாங்கி பூஜையில் வைத்து நெய்வேத்தியம் செய்து வேண்டிய வரங்களை தாயாரிடமிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். ஆமாங்க, நெய்வாசம் நிறைந்த சுவையான லட்டுக்கு மகாலட்சுமி தாயார் மயங்குவாங்க. லட்டு குருவின் அம்சம் கொண்டது, குரு பார்க்க கோடி நன்மை என்று சொல்லப்படும். ஆக மொத்தத்தில் 2 மிகப்பெரிய யோகம் உங்களுக்கு கிடைக்கும். மகாலட்சுமியில் அருள், குரு பகவானுடைய அருள், இரண்டு யோகங்கள் தானே, அதுதான் 2 யோகங்கள் கிடைக்குங்கிறத சொல்கிறேன். அதுக்கப்புறமா உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பெருமாள் கோவில் இருக்கிறது இல்லை, அங்கு தாயாருடைய சந்ததிக்கு சென்று அந்த தாயாருக்கு நெல்லிக்காயில் மாலையை கோர்த்து உங்கள் கையாலேயே மாலையாக அணிவித்து லட்டு வாங்கி நெய்வேத்தியம் செய்து அந்த லட்டுவை கோவிலுக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு தானமாக கொடுப்பது மிக சிறப்பான பலனை கொடுக்கும். பணம் கைக்கு வருவதில் தடை, கைக்கு பணம் வர மாதிரி இருக்குது, ஆனால் பணம் கைக்கு வந்த பாடில்லை, நிலைவாசல் வரைக்கும் அந்த பணம் வீட்டுக்குள் வர தயங்குது, இப்படி இந்த பணத்தை வெளியில் கொடுத்து விட்டு தவிப்பவர்கள் எல்லாம் இந்த தினம் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள். உங்கள் பணம் உங்கள் வீடு தேடி தானாக வரும். உங்களுடைய தேவைகளுக்கு சரியான நேரத்தில் அந்த
பணம் நீங்கள் கண்டிப்பாக பயன்படுத்துகிற மாதிரி சூழ்நிலை அமையும். பண வீண் விரையாவது தவிர்க்கப்படும். உங்களுக்கு கடைக்கு சென்று லட்டு வாங்க முடியாது என்பவர்கள் வீட்டிலேயே பசும்பாலை வாங்கி பால் பாயாசம் செய்தும் இந்த வழிபாட்டை மேற்கொள்ளலாம். நீங்கள் செய்த பிரசாதத்தை உங்கள் கையால் 4 பேருக்கு தானம் செய்யும்போது தான் இதற்குண்டான பலனை நீங்கள் முழுமையாக பெற முடியும். அதனால் அந்த மாதிரி செய்யலாம். கோவிலுக்கு செல்ல முடியாது என்பவர்கள் வீட்டுக்கு பக்கத்திலே சின்ன சின்ன குழந்தைகள் இருப்பார்கள்ல, அவர்களுக்கு நீங்கள் செய்த பாயாசத்தையோ அல்லது வாங்கி வந்த லட்டுவோ தானம் கொடுத்து பாருங்கள். அவர்களுடைய மன திருப்தியே உங்களுடைய பிரச்சனைகளை சரி செய்துவிடும். நாளை தினம் அவசியம் மகாலட்சுமி வழிபாடு செய்யுங்க. நல்ல விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடக்க தொடங்கும். இதோடு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பரிகாரம் முடியுது. ஸோ இப்பேற்பட்ட நாளைய வெள்ளிக்கிழமை இந்த ஒரு விஷயம் செய்யக்கூடிய அத்தனை பேருக்கும் சுகமான வாழ்க்கை அமையும். இப்போ நாளைய வெள்ளிக்கிழமை கிரகங்களால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் கிடைக்குங்கிறத சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்குங்க. ஃபஸ்ட்டு மேஷராசி. மேஷராசிக்கு 4 நாள் சுகபோக வாழ்க்கை இருக்கும். நினைத்த வேலைகள் எல்லாம் நினைத்த நேரத்தில் நல்லபடியாக நடந்து முடியும். வீட்டில் இது நாள் வர தடைப்பட்டு வந்த சுபகாரியங்கள் கைகூடி வரும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். சுப செலவு ஏற்படும். பிள்ளைகளால் மன மகிழ்ச்சி உண்டு. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்திற்கு தடையாக இருந்து வந்த விஷயங்கள் எல்லாம் இனி வரக்கூடிய நாட்களில் சரியாகிவிடும். அப்புறம் ரிஷபராசி. உங்கள் ராசிக்கு மனநிறைவான நாளாக இருக்கும். வேலையில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். திருப்தியாக நாளை நாள் நகர்த்தி செல்லணும். பல நாள் தொல்லைகளிலிருந்து விடுபடுவீங்க. எதிரி பிரச்சனை நீங்கும். எதிரியாக இருந்தவர்கள் எல்லாம் நண்பர்களாக மாறுவாங்க. இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. அப்புறம் மிதுன ராசி. மிதுன ராசியை பொறுத்தவரை வருமானம் நிறைந்த நாளாக இருக்கும். தேவைக்கேற்ப பணம் கையில் இருக்கும். வேலையும் வியாபாரமும் நிம்மதியாக எந்த பிரச்சனையும் இல்லாமல் செல்லும். ஆரோக்கிய சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளில் மட்டும் கவனம் செலுத்தணும். ஆரோக்கியமான உணவை நேரத்திற்கு சாப்பிடுவது நல்லது. அப்புறம் கடகராசி. கடகராசிக்கு பணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். தேவையற்ற செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. சில பேருக்கு கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகும். ஜாக்கிரதையாக வேலை வியாபாரம் எல்லாம் சுமூகமாக இருக்கிற மாதிரி பாருங்கள். நாளை நாள் பெருசாக டென்ஷன் இல்லை. பணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தவிர மற்றதெல்லாம் சரியாக தான் இருக்கும். அப்புறம் சிம்மம் ராசி. உங்கள் ராசிக்கு நட்பு ரீதியாக நிறைய நல்லது நடக்க போகுது. புதிய நண்பர்கள் அறிமுகம் நல்ல அனுபவத்தை கொடுக்கும். மனதிற்கு இதமான சூழலை உண்டாக்கும். காதல் கைகூடும். திருமணம் வர செல்லும். மாலை நேரத்தில் கொஞ்சம் உடல் சோர்வு வர வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தினால் போதும். வேலையும் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும். அப்புறம் கன்னிராசி. கன்னிராசியை பொறுத்த வரைக்கும் மன நிம்மதி தரக்கூடிய நாளாக இருக்கும். வேலையிலே வியாபாரத்திலே இருந்து வந்த பிரச்சனை விலகும். எதிரி தொல்லை நீங்கும். நிதி நிலைமை சீராகும். வாங்கிய கடனை திருப்பி கொடுத்து விடுவீங்க. அடமானத்தில் வைத்த பொருட்களை மீட்பதற்கு நல்ல நேரம் வந்துவிட்டது. அப்புறம் துலாம் ராசி. உங்களை பொறுத்த வரைக்கும் நிதானம் தேவை. எதிலும் அவசரப்படக்கூடாது. சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு சாதகமாக எதுவும் பேச மாட்டார்கள். தேவையற்ற எதிர்ப்புகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலை உண்டாகும். கொஞ்சம் ஜாக்கிரதை. அப்புறம் விருச்சகராசி. விருச்சகராசிக்காரங்களுக்கு நாளை கூடுமான வர அலைச்சலை குறைத்து கொள்ள வேண்டும். உடல் உபதைகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு வேலையை கையில் எடுத்தால் அது சற்றென்று முடியாது. இழுபறியாக இருக்கும். புதிய முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டாம். முன்கோபம் வேண்டாம். அவசர முடிவு வேண்டாம். இறை வழிபாடு செய்யுங்க. மனதை அமைதியாக வைத்து கொள்ளுங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அப்புறம் தனுசு ராசி. தனுசு ராசிக்கு ஆர்வம் அதிகரிக்கக்கூடிய நாளாக இருக்குது. புது விஷயங்களை சுலபமாக கற்றுக்கொள்ளும். புது வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கு நல்ல வாய்ப்பு வரும். மாணவர்கள் கலைஞர்கள் நல்ல முன்னேற்றம் இருக்கும். வியாபாரத்தில் வேலையில் இருந்து வந்த தடைகள் எல்லாம் படிக்கற்களாக மாறும். நல்லது நடக்கக்கூடிய நாள். அப்புறம் மகர ராசி. மகர ராசிக்கு சின்ன சின்ன கஷ்டங்கள் வரப்போகும். அதுக்காக பயந்து விடக்கூடாது. துயரங்களை எதிர்கொள்ளக்கூடிய பக்குவம் உங்களுக்கு தேவை. பிரச்சனைகளை நிதானமாக கையாளணும். அவசரப்படக்கூடாது. உணர்ச்சி வசப்படக்கூடாது. முன்பின் தெரியாத நபர்களை நம்பாதீங்க. நம்பிக்கையானவர்கள் பேச்சை கேட்டு நாளை நாளை கடந்து செல்லுங்க. அனுபவசாலிகள் அறிவு உங்களுக்கு தேவைப்படும். அப்புறம் கும்பம் ராசி. கும்பராசிக்கு மனதில் சின்ன சின்ன குழப்பங்கள் இருக்கும். பழைய விஷயங்கள் எண்ணி யோசித்து கொண்டே இருப்பீங்க. உங்களுக்கான வேலை சுறுசுறுப்பாக ஓடாது. சிந்தனையை மாற்றணும். ஒரே சிந்தனையை ஒருநிலைப்படுத்தி வேலையில் வியாபாரத்தில் கவனம் செலுத்தினால் மட்டும்தான் நாளை நாள் இனிய நாளாக அமையும். அப்புறம் மீனம் ராசி. மீனம் ராசிக்கு புதிய முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். வேலையிலே வியாபாரத்திலும் முன்னேற்றம் இருக்கும். உடன் வேலை செய்பவர்களோடு சின்ன சின்ன வாக்குவாதம் வந்து போகும். பெருசாக பிரச்சனை இல்லை. நிதி நிலைமை கொஞ்சம் மோசமாக இருக்குது. செலவுக்கேற்ப கையில் பணம் இருக்காது.
அதிக வட்டிக்கு மட்டும் கடன் வாங்கி சிக்கிக்கொள்ளாதீங்க, மீறினா உங்களுக்கு ஆபத்து தான். ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு ராசிக்காரங்களுக்கும் நாளைய வெள்ளிக்கிழமை பலன் கிடைக்கும் என்பது குறிப்பிடப்பட்டிருக்கு. ஸோ இந்த பலன்களுக்கேற்ப நடந்து பலன் பெறுங்க. ஸோ இந்த வீடியோவை நீங்கள் இப்போ பார்த்து முடிச்சுட்டு இது உடனே லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் வீடியோ பார்க்கட்டும், அவங்களும் நாளை வெள்ளிக்கிழமை செய்ய வேண்டிய அந்த பரிகாரத்தையும் தெரிஞ்சு செய்யட்டும். மறக்காமல் இந்த ஒரு பலன்களையும் தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பயன்பெறட்டும். இதே போல் புதிய அப்டேட்டான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும். அதே எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இதே போல் சுவாரஸ்யமாக வேறு ஒரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.